محمد وبارك وسلم عليهم. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை அல்லாஹ் தஆலா உயர்வான இந்த மஜ்லிஸில் நம்மை அல்லாஹ் அமர வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தராவியுடைய தொழுகைக்கு பிறகு நம்மை அமர வைத்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க விளங்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். எப்படி கலிமா விளங்குறது? இப்போ நீங்க ஹாஃபிஸா குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஓதி காமிச்சார். என்ன ஆயத்து ஓதுனாரு? வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய திக்ரை புறக்கணிப்பாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் தருவோம். யார் என்னுடைய திக்ரை புறக்கணிப்பாரோ அவர் நான் செஞ்சிருவேன், இந்த உலக துனியா விட்டு மௌத்தாக்கிடுவேன் அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க? அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தருவோம். இப்ப நம்ம சொல்றோம்ல, நேற்று சொல்லி காமிச்சோம். எப்படிங்க நீங்க ஏதோ போயிட்டு இருந்தா அப்படியே இருக்கிறாங்க, என்ன பண்றது? அப்படியே விரக்தியான வார்த்தை சொல்றாங்கல்ல. ஏன் இந்த விரக்தியான வார்த்தை அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அல்லாஹ்வுடைய திக்ரை அவங்க புறக்கணிப்பது. எப்படி புறக்கணிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ரை? இப்ப அல்லாஹ் தஆலா பாங்கின் மூலமாக நமக்கு விளக்கி கொடுக்குறான். ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ். இப்ப நமக்கு பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு நம்ம பாடம் நம்ம இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிறோம், அப்புறமா தொழுதுக்கலாம் நான் பார்த்துட்டேன் என்று அந்த தொழுகையை ஒரு மனிதர் அலட்சியம் செய்து அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை புறக்கணித்தார். தொழுகை என்பது திக்ரு. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, நீங்கள் தொழுவுங்கள் என்னை திக்ரு செய்வதற்காக தொழுவுங்கள். தொழுவுதுன்னா சும்மா தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், அதுக்கப்புறம் துணை சூரா ஓதுறோம், அதுக்கு பேர் இல்ல. அது சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா எல்லாம் ஓதுனாலும் அல்லாஹ்வை நினைத்து ஓதுறது. எப்படி நினைச்சு ஓதுறது? அல்லாஹ் தான் என்ன ஓத வைக்கிறான் நினைச்சு ஓதுறது. அப்போ உங்க தொழுகையினுடைய சிந்தனை மாறவே மாறாது. துணை சூரா ஓதுறீங்க, இந்த துணை சூரா ஓத வைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நீங்கள் உங்க சிந்தனையை கொண்டு வரணும் அந்த இடத்துல. அப்ப உங்க தொழுகையில சிந்தனை மாறவே மாறாது. இன்னைக்கு நாம தொழக்கூடிய தொழுகை எப்படி இருக்கு? தக்பீர் கட்டுறது, ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டி நிக்கிறோம். இன்னும் உடனே கல்வில என்ன வருது? இவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல போக சொன்ன நாளைக்கு வர சொல்லி இருக்கிறாரு, நாங்க இடத்துல போகணும் வரணும். எங்க தக்பீர் கட்டி நின்னா ஒண்ணுதான் சிந்தனை எல்லாம் வருது. ரெண்டாவது, நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா அந்த தொழுகையில ஞாபகம் வந்துடும். ஒரு மனிதர் சையதுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணாரு, ஒரு சாவியை தொலைச்சிட்டேன், வீட்டு சாவியை. ரொம்ப நேரம் தேடி பார்க்கறேன், அந்த சாவியே கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுத்துருவான். எங்கேயுமே தேடி பார்த்தாரு, எங்கேயுமே கிடைக்கல. சரி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார். தக்பீர் கட்டின அடுத்த வினாடி அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. தக்பீர் கட்டின அடுத்த வினாடி அந்த சாவி எங்க வச்சிருக்கோம் ஞாபகம் வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்து என்ன செய்யணும், தொழுணுமா இல்லையா? அப்படியே தக்பீர் அவுந்துட்டு அப்படியே கிளம்பிட்டார். இதுதான் அவருடைய தொழுகை. நீங்க நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது? இந்த தொழுகையை தொழுதுட்டு தான் நாம அல்லாஹ் என்ன கேட்கிறோம், நான் 5 வேளை தொழுகிறேன், எதுவோ அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ தொழுகிற யோகிக்கு தான் தெரியுத. 2 ரக்காத் நின்ன உடனே கால் கத்திரி போடுது. தராவில 2 ரக்காத் 4 ரக்காத் நின்ன உடனே கொஞ்சம் சளியோகம் இப்படி ஆடுறதுன்னா கொஞ்சம் பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றதுன்னா தண்ணி குடிக்கிறதுன்னா 1 மணி நேரத்துல நம்மளால ஒரு நிலையை நிக்க முடியல பாத்தீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், நீங்க தொழுங்க, ஆனா அந்த தொழுகை என்னை திக்ரு செய்வதற்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த தொழுகைக்கு தான் அல்லாஹ் மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கிறான். எப்படி? அந்த தொழுகைக்கு தான் பெரிய மதிப்பு உண்டு. ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமா உங்களுடைய தொழுகை இருக்கிறது அது மானக்கேடான செயல்களை விட்டும் வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் உங்களை தடுத்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம தொழுறோம், தொழுது என்ன செய்யறாரு, சாயங்காலம் போய் நாடகம் பார்க்கிறாரு. இப்ப அவருடைய தொழுகை அவருடைய தீமையை தடுக்கல. பார்த்தீங்களா? ஏன் தடுக்கல? அவருடைய தொழுகை தொழுகையாக இல்லை, அந்த திக்கரை கொண்டு வரல அவரு. சரி, என்ன திக்கரை கொண்டு வரல? தொழுகை இல்ல, யாரெல்லாம் கூவத்தை கொண்டுதான் நிக்கிற. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கும் போது என்ன சொல்லணும்? யாரெல்லாம் கூவத்தை கொண்டுதான் நிக்கிற. சொல்லக்கூடாது வாய் திறந்து, மனசுல நினைக்கணும். ஒருத்தர் வந்து தக்பீர் கட்டிட்டு யாரெல்லாம் கூவத்தை கொண்டுதான் நிக்கிறார் தமிழ்ல சொல்லிட்டாரு, அவர் தொழுகை பாத்திரா போயிடும். பாத்திரா போயிட்டா தொழுகை புரிஞ்சிடும். இப்ப அவர் என்ன செய்யணும்? தக்பீரை அவுத்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து அல்லாஹ் அக்பர் பேர் சொல்லி தக்பீர் கட்டிக்கணும். தக்பீர் கட்டி மீண்டும் தொழுதுக்க வேண்டாம், அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க தொழுதுட்டே இருக்கீங்க, முன்னாடி ஏதாச்சும் ஒரு கவர் இருக்கு, ஏதாச்சும் ஒரு பேர் போட்டிருக்கு தமிழ்ல, அந்த பேரை நீங்க தொழுதுகிட்டே படிக்கிறீங்க. படிச்ச உடனே அந்த உங்க தொழுகை முடிச்சு போயிடும், உங்க தொழுகை என்ன ஆயிடும்? முடிச்சிடும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? தக்பீரை அவுத்துட்டு திருப்பி நியத் சொல்லி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுதீங்கன்னு சொன்னா அந்த தொழுகை என்ன செய்யும்? மீண்டும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். அந்த அடிப்படையில நீங்க நிற்கும் போது எப்படி சொல்லணும்? யா அல்லாஹ், உன்னுடைய கூவத்தை கொண்டு நான் தக்பீர் கட்டுறேன், தக்பீருக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். ஆனா தக்பீர் கட்டினதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு மனசுல நினைச்சுக்கிட்டே வரணும். ருக்கு போகும்போது யா அல்லாஹ் உன் கூவத்தை கொண்டு தான் ருக்கு போறேன், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா உன் கூவத்தை கொண்டு தான் சமி அல்லாஹ் சொல்லி எந்திரிக்க முடிச்சுது. திரும்பி சுஜூது போகும்போது அல்லாஹ் அக்பர், இப்போ உன்னுடைய கூவத்தை கொண்டு தான் நான் சஜ்தா செஞ்சேன். இப்படி நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே வரணும். இந்த தொழுகையாகிறது உங்களுடைய எல்லாமே அல்லாஹ்வோடு கனெக்ட் ஆகி அல்லாஹ்வுடைய திக்ர்ல நீங்க திக்ர் செஞ்சுக்கிட்டே வரீங்க. இந்த திக்ர் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நீங்க தொழுவும் போது என்ன செய்யுங்க? இந்த என்னை திக்ர் செய்வதற்காக வேண்டி தொழுவுங்கள் என்று அதுக்கு பொருள். அப்ப இந்த ஆயத்துல பேர் சொன்ன ஆயத்துல என்ன சொல்லி காட்டுறான்? யார் என்னுடைய திக்கரை புறக்கணிப்பாரோ, பார்த்து சொல்றாங்க தொழுகை வரம் வீட்டிலே இருக்கிறாரு, இப்ப தொழுகை புறக்கணிச்சிட்டாரு. இப்ப தராவி தொழுகிறாங்க நல்லா தெரியுது, ஆனா அதை புறக்கணிச்சிட்டாரு. தராவி குற்றம் இல்ல, ஆனா தராவி நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே தெரியும். அதை வந்து சேவத்தில் புறக்கணிச்சாரு. இந்த தராவியை அவர் மதிக்கவில்லை என்பது பொருள். இந்த தராவியை அவர் என்ன செய்யல? மதிக்கல. அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த மாதத்துல இவ்வளவு சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது, நாங்க கியாமுல் லைல் தொழ போறோம், கியாமுல் லைல் தொழ போறோம் சொல்றீங்கல்ல, கியாமுல் லைல் 20 ரக்காத் தராவி ஒரு நாள் நின்னு தொழ முடியல, நீ என்ன கியாமுல் லைல் எதுக்கு தொழ போற? யாரும் ஒருத்தர் கியாமுல் லைல் தொழ சொன்னாங்கன்னா நீங்க ஒவ்வொரு பள்ளியில தொழ வைக்கிறாங்களே, எல்லாரும் ஆசைப்பட்டா போய் நிக்கிறாங்க இல்லையே. மார்க்கத்துல கூட தராவி தொழ வைக்கிறாங்களே, அந்த தராவில வந்து கண்டிப்பா வந்து ஹாஃபிஸா தொழ வச்சு ஒரு குர்ஆனை வந்து முழுசா ஓதணும்னு கட்டாயம் இருக்கா? கிடையாது. அலம்தர கைஃப ஓதி சூரத்துல் ரப்பினா சொல்லி 10 ரக்காத், இன்னொரு 10 ரக்காத் அலம்தர கைஃப ஓதி குல் ரப்பினா சொல்லி 10 ரக்காத், மொத்தம் 20 ரக்காத். முடிஞ்ச அரை மணி நேரத்துல தராவி முடிச்சு போயிட்டே இருக்கலாம். இதான் மார்க்கத்துடைய சட்டம். சரி, அப்படியே தராவில வந்து நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆனை கேட்கிறோம். வருஷத்துல ஒரு தடவையாவது ஒரு குர்ஆனை முழுமையாக கேட்க வேண்டும், ஓத வேண்டும். அதுதான் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய பாடம். அதுக்காக தான் நம்ம கேட்கிறோம். தராவி எப்படின்னா ஹாஃபிஸா வச்சு என்ன செய்யறோம்? ஓத வைக்கிறோம். நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, இப்போ வந்து தமிழ்நாடு அதே போன்று இருக்கக்கூடிய சில பகுதிகள், வடநாடுகள்ல சில பகுதிகள் இருக்கலாம். ஆனா கேரளா போன்ற பகுதிகள் எல்லாம் என்ன இல்ல, தராவி தொழுகையில மொத்த குர்ஆன் ஓதி தொழ வைக்கிறதுன்றது ரொம்ப சொற்பமானது. ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசல்ல ஹாஃபிஸா வச்சு தொழ வைக்கலாம், அவ்வளவுதான். பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல அலம்தர கைஃப ஓதி குல் ரப்பினா சொல்லி முடிச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க தொழக்கூடிய அந்த 20 ரக்காத் இருக்குல்ல, சடை வடிஞ்சு எப்ப முடியும் தெரியலையே, சரி அப்படின்ற ஒரு சிந்தனை உங்க கல்வில வந்துருச்சுன்னா நீங்க தொழக்கூடிய அந்த தொழுகை உங்களுக்கு பயன் இல்லாத தொழுகை, நீங்க தொழுது பிரயோஜனம் இல்லாத தொழுகை. அப்ப தராவி மஹல்லால தராவி நடக்குது, 20 ரக்காத் தராவி நடக்குது, அதையே ஒழுங்காக தொழல, அதை ஒழுங்கா தொழுதாலே ஒரு குர்ஆன் முழுசா கேட்டுடலாம். இப்ப கியாமுல் லைல் தொழுகை நாங்க மவுண்ட் ரோட்ல கியாமுல் லைல் நடக்குது, நாங்க அங்க போய் தொழுவோம். நீ மவுண்ட் ரோட்ல தொழுறதுக்கு அப்புறம் இங்க இருந்து பைக் எடுத்து ஊரை சுத்தணும், இங்க இருந்து பைக் எடுத்து நீங்க மவுண்ட் ரோடு போனோம், மவுண்ட் ரோடு ஒரு சாயா குடிச்சிட்டு அங்க திருப்பி வரணும். அதுக்கு தான் போறேன். கியாமுல் லைல் தொழுவதுக்கு நீ போற
அப்போ தொழுகை என்பது அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதற்காக. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், அதாவது வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. பாத்தீங்களா, தொழாதவங்களுக்கு நரகம் என்ன, அதுல நியாயம் சொல்லலாம். அதுல தொழுல அவர் நரகத்துக்கு பேரு சொன்னா நியாயம் சொல்லலாம். தொழக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கிறது, வயலுன், வயல் என்ற நரகம் இருக்கிறது. யாருக்கு? லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு. எந்த தொழக்கூடியவர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அவருடைய தொழுகையிலே அவர் பொடுபோக்காக இருப்பாரே. அப்படின்னா நான் தக்பீர் கட்டி நிக்கிறோம், தராவி சொல்லவல்ல, பொதுவா 5 வக்து தொழுகை சொல்றேன், ஃபர்லான தொழுகை சொல்றேன். தக்பீர் கட்டி நிக்கிறீங்க, நின்னவன உங்க சபையில எப்ப இது முடியுது இல்லையா அப்படின்னு மனசுல நினைச்சீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இருக்கு? வயல் என்ற நரகம் இருக்கிறது. ஏன் அந்த மனசுல நீங்க நிக்கும் போது அல்லாஹ் எப்படி நிக்கணும்? பிரியமால நிக்கணும். என் ரப்பி என் முன்னாடி இருக்கிறான்ற பிரியத்தோட நீங்க நிக்கணும். அதை விட்டு சடைவன் என்னன்னு அர்த்தம்? ஒரு பெரிய அதிகாரியை சந்திச்சுட்டு வரீங்க, அப்படி சந்திச்சு ஒரு எம்எல்ஏவோ எம்பிஏ இப்படி சந்திச்சுட்டு வரீங்கன்னு வைங்களேன், வரும்போது உங்க முகம் எப்படி இருக்கும்? ஒரே பிரகாசமா பாக்குறவங்கள சொல்றேன், நான் எம்பிஏ பார்த்துட்டு எம்எல்ஏ பார்த்துட்டு வரேன். சாதாரண ஒரு எம்ஏ இந்த உலகத்துல வாழக்கூடிய அவனும் நம்மள மாதிரி சக மனிதன் தான். ஏதோ ஒரு சீட் தேர்தல் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டான், எம்பி ஆயிட்டான், அவனை பார்த்துக்கிட்டு நாம பெருசா பேசுறோம். எம்எல்ஏ பார்த்தாச்சு, எம்பியை பார்த்தாச்சு, அவன்கிட்ட பேசியாச்சு. அந்த எம்எல்ஏவையும் எம்பியும் ஒட்டுமொத்த துணியாவையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் முன்னாடி நின்று வரங்க, தொழுகை முடிச்சிட்டு போது எப்படி போறோம்? ரொம்ப மூஞ்செல்லாம் சோகமா வச்சுக்கிட்டு, ரொம்ப கவலையா. ஏன் ரப்புல் ஆலமீன் சந்திச்சுட்டு போறோம், எப்படி போனோம்? ஷாந்தால போனோம். அல்ஹம்துலில்லாஹ், ரப்ப நான் சந்திச்சுட்டு போறேன், என்னுடைய எல்லா காரியங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹ் அப்படி தொழும்போது எப்படி தொழணும்? அந்த திக்ர் வரணுமா இல்லையா? அந்த திக்ர் செஞ்சு நீங்க தொழுவுங்க, உங்க தொழுகை பரிபூர்ணமா போயிடும். அப்புறம் அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அஅமா. சில பேர் என்ன செய்வாங்க, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிச்சாரோ அவங்கள மறுமை நாள் நான் எப்படி எழுப்புவேன் தெரியுமா? குருடர்களாக எழுப்புவேன். அப்ப அந்த மனுஷன் கேட்பானா, அது குந்து பசீரா, யா அல்லாஹ் உலகத்துல நான் பார்வை உள்ளவனா தானே இருந்தேன், இப்ப மறுமையில எழுப்பும் போது எனக்கு கண்ணெல்லாம் போச்சு அப்படின்னு அந்த மனுஷன் அல்லாஹ் கிட்ட கேட்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வானா, கால கதாலிக்க, அது அப்படிதான் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதத்துக்கு ஆயாத்துனா, என்னுடைய அத்தாட்சி வந்தது. என்ன அத்தாட்சி? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், என்னுடைய அத்தாட்சி வந்தது. ஒவ்வொரு நபிமார்கள் உலகத்துல 1,24,000 நபிமார்களும் லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொண்டு வந்தார்கள் பூமிக்கு. அதேதான் நம்முடைய தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கொண்டு வந்தாங்க. அந்தத்துக்கு ஆயாத்துனா, என் கலிமா பத்தி பெருமானா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் உன்னுடைய இலாவை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தான். வேற யாருக்கும் போய் நிக்காத, வட்டிகள்ல போய் நிக்காத, கடைக்காரங்க போய் நிக்காத, சீட்டு போட்டுக்கிட்டு இவன் காசு தரணும் அவன் காசு தரணும் எவன் வாசல போய் நிக்காத. அல்லாஹ் வருத்தப்படுவான். உனக்கு தேவையா அல்லாஹ் கிட்ட கேளு. ஏன்? அவன் தான் அவன் தேவையை பூர்த்தி செய்வான். அவன் தான் அவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் திருக்கலிமாவை அனுப்பி வச்சேன். அதற்கு ஆயாத்துனா, என்னுடைய திருக்கலிமா இந்த உலகத்துக்கு வந்தது. ஃபகசீதஹா, அவர் கடகறப்பா அப்படி நீ பாருங்க, அசால்ட்டா இருந்த. கலிமா சொல்றாங்க ஒரு பக்கம், கலிமா விளக்க சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிட்டேன்றோம். இமாம்கள் வந்து சொல்றாங்க, அதை பத்தி எந்த ஒரு கேர் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதற்கு ஆயாத்துனா, என்னுடைய நபிமார்கள் வலிமார்கள் என்ன செஞ்சாங்க? திருக்கலிமாவை கொண்டு வந்தாங்க. ஃபனசீதஹா, அதை நீ மறந்துட்ட. கதாலிகல் யௌம துன்சா, நீ எப்படி திருக்கலிமாவை மறந்து இந்த துனியாதான் வாழ்வு என்பதாக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தியோ, என்ன மறந்து வாழ்ந்தியோ, அதே போல இன்று நான் உன்னை மறக்கிறேன். அப்படின்னா நீ எப்படி துனியாவை என்ன மறந்துட்டியோ நான் உன்னை மறந்துட்டேன். நீ சொர்க்கத்துக்கு போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அல்லாஹ் சொல்லுவான் மறுபடியும். அப்போ அல்லாஹ் எவ்வளவு வருத்தப்படுறான் மனிதனை பார்த்து, என் திக்கரை புறக்கணிச்சு ஒருபோதும் வாழாது. அப்ப அல்லாஹ்வுடைய திக்கரோடு நீங்கள் வாழுங்கள். எல்லா நேரத்திலும் எல்லா தருணத்திலும் திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி வாழ்ந்துட்டே இருங்க. அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். உங்களுக்கு நெருக்கடி இல்லாத வாழ்வு வேணுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி வாழுங்க. அந்த வாழ்வு உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தராது. உங்கள் வாழ்க்கையில உள்ள நெருக்கடிகளை நீக்கி
உங்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, மன மகிழ்ச்சியான, மன உளைச்சல் இல்லாத அற்புதமான வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்றால் திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி நீங்க வாழுங்க. அந்த கலிமா விளங்கி நீங்க வாழுங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வமன் அல்லாஹ் திக்ரி, யார் என்னுடைய திக்ரை புறக்கணிப்பாரோ ஃபஇன்னலஹு மஈஷத்தன் தக்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், சொல்லி முடிச்சிட்டான். அதனால நாம தான் என்ன செய்யணும், அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இங்க அந்த புதுசுல ஒவ்வொரு மஹல்லாலையும் மஹல்லா வீடுகள்ல போய் எப்படியாச்சும் மஜ்லிஸ் திக்ர பத்தி எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச வீடுகள் எல்லாம் போய் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை போய் தொடர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்தோம். இன்ஷா அல்லாஹ் நோம்புக்கு பிறகும் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளிலேயும் போய் திருக்கலிமா சொல்லலாம்னு ஒரு நியத் இருக்கு மனசுல. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் அந்த திருக்கலிமாவை எப்படியாவது அல்லாஹ் கொண்டு வந்து திருக்கலிமா எப்படியாச்சும் என்ன செஞ்சலாம் விளக்கத்துக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்வான். இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு 1000 மேல இருக்கு என்று சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அல்லாஹ் 1000 மேல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம்ல, ஏங்க பள்ளியாசல் வரலையா, அதெல்லாம் வரலங்க, பொறுமையா வரல, என்ன இப்ப அவசரம், இப்பதான் 20 வயசு ஆகுது. அப்ப அவன் என்ன பிடிச்சு வச்சிருக்கிறான், வயசாகி 60 வயசு 70 வயசுல பள்ளிவாசலுக்கு போய் 60 வயசுல பள்ளிவாசலையே உட்காந்துக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல உட்காந்து நொச ஏதாச்சும் பேசிக்கிட்டு, வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு துரத்தி விடுறது, போய பள்ளிவாசலுக்கு சும்மா உட்காந்து எனக்கு நொச பேசிக்கிட்டு, அதுக்காக பள்ளிவாசல் உட்காருது. அவங்க 60 வயசு 70 வயசுல பள்ளிவாசலுக்கு வராங்க, தொழுவதுக்கு வராங்க. வீட்டுல இருந்து நிம்மதி இல்ல, சரி இங்க வந்தா கொஞ்சம் ராகத்தா உட்காந்துக்கலாம், ஃபேன் போட்டுக்கிட்டு, யாரும் கேட்கறதுக்கு இல்ல, அதுக்குதான் வராங்க பெரும்பாலும். அப்ப மனிதன் எப்படி விளங்கி வச்சுக்கிட்டா, தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போறது என்பது எப்படி சொன்னா வயசான காலத்துல. ஏன் வீட்டுல எப்படி தொழுவா, உனக்கு 60 வயசு வந்து மௌத் வரணும்னு கேரண்டி இருக்கா? உனக்கு 60 வயசுல மௌத் வரணும்னு கேரண்டி இருக்கா? 60 வயசு விடுங்க, அடுத்த வினாடி கேரண்டி இருக்கா? அடுத்த வினாடி இல்லையா? அப்ப நாம என்ன செய்யறது, உலக துனியாவுல அல்லாஹ் நமக்கு ஒரு நேரத்தை பாக்கியமா தந்திருக்கானா இல்லையா, அந்த நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி திருக்கலிமாவுக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து விட்டால் அதுதான் வாழ்க்கையை தவிர அதை விட்டு தாக்கடித்தனமாக வாழக்கூடிய எந்த வாழ்க்கையும் அல்லாஹ் விரும்புறதே இல்லை. ஒரு ஆயத்துல தான் இப்படி சொல்லி காட்டுறான், லா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், மனம் போன போக்குல போகாதீங்க. நினைச்சா தொழுகிறது, நினைச்சா தொழுகிறது இல்ல, நினைச்சா நோன்பு வைக்கிறது, நினைச்சா நோன்பு வைக்கிறது இல்ல, நினைச்சா நாலு பார்த்தா சிரிச்சு பேசுறது, இல்லைன்னா உண்மை உட்காந்து இருக்குது. இப்படி எல்லாம் உங்க மனம் போன போக்கில் நீங்க இருக்காதீங்க. ஏன் தெரியுமா, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், உங்க நஃப்ஸ் தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. நல்லா சொல்லி காட்டுறோம். அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நீ கவனமா இரு. 5 வேளை தொழுகணும் அல்லாஹ் சொன்னானா, அந்த விஷயத்தை நஃப்ஸும் ஷைத்தானும் சொல்லும் போது கேட்காத, தொழுகைக்கு போவாத அப்படின்னு நஃப்ஸ் சொல்லுது, ஷைத்தான் சொல்லுது அப்புறமா போய்க்கலாம், அப்புறமா தொழுதுக்கலாம் அப்படின்னு நஃப்ஸ் சொல்லுது, ஷைத்தான் சொல்றான். நாம என்ன செய்யணும், இல்ல நான் இப்பயே போய் அவன் சொல்லி உடனே கிளம்பி வந்துடணும். அந்த நஃப்ஸுக்கு மாறு செய்யணும், ஷைத்தானுக்கு மாறு செய்யணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இன்னைக்கு நாம எப்படி மாறி இருக்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறதை விட்டுட்டு ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் கட்டுப்பட்டுக்கிட்டு அந்த ஷைத்தான் என்ன சொல்றானோ அதை கரெக்டா கேட்கணும், அந்த நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதை கரெக்டா அவன் கேட்டுக்கிறான். அந்த நஃப்ஸை எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வமா உபர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, நிச்சயமா உங்களுடைய நஃப்ஸ் இருக்கிறதே அது உங்களை தீயதை கொண்டு தான் ஏவும். உங்க நஃப்ஸ் என்ன செய்யாது, நீ நல்லது செய்யணும் ஒருபோதும் உங்களை பார்த்து சொல்லாது, ஏன்னா நஃப்ஸ் தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. எனவே அந்த மனம் போன போக்கு நீங்க வாழ்ந்துடாதீங்க. அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆன்ல இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கையை கையில் எடுத்துக்கங்க. அந்த வாழ்க்கை தான் என்னது, திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா வாழ்க்கை. அந்த வாழ்வு நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோமேயானால் அற்புதமான வாழ்வு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வாறு குர்ஆன் ஷரீஃபிலே என்னை மறந்து விடாதீர்கள், என்னை புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்லி காட்டுறானோ அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நோன்பில் மட்டும் கவனம் கொள்ளாமல் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். மீதம் இருக்கக்கூடிய 11 மாதமும் கட்டாயமா தொழுக கடப்பதான். மீதம் இருக்கக்கூடிய 11 மாதமும் குர்ஆன் ஓதணும், தான தர்மம் செய்யணும், எல்லாம் செய்யணும். நோன்பு மாசத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறான். மற்றபடி தொழுவதும், சதகா கொடுப்பதும், குர்ஆன் ஓதுவதும், திக்ர் செய்வதும், இஸ்திக்பார் செய்வதும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு நிச்சயமாக நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வாறு ஒரு அற்புதமான இந்த கலிமாவை திருக்கலிமாவை தந்தானோ அந்த கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து
வாழ்ந்து மடியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.